ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் ஃபார் யூ. அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க வந்து இப்போ ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அண்ட் எப்படி வந்து அந்த எக்ஸாம்ஸை வந்து போஸ்ட் பண்ணணும், போஸ்டரில் எப்படி அனுப்பணும் அண்ட் எப்படி ஸ்கேன்டு காப்பீஸ் அனுப்பணும் அப்படின்ட்டு வந்து இப்போ யூனிவர்சிட்டி சைட்லேருந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கான என்டையர் ப்ரொசீஜர்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி எக்ஸாம்ஸ் எழுதணும், எப்படி நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் அண்ட் எப்படி நம்ம அதை வந்து சப்மிட் பண்ணணுன்றதை பற்றி ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்டாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுன்றதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எக்ஸாம்ஸ் எழுத போகிற எல்லா கேண்டிடேட்ஸுமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே முக்கியமாக இது வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா எக்ஸாம்ஸ் எழுத போகிறதா இருந்தாங்களோ அவங்களுக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வெளியாகி இருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனில் அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் திங், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா இந்த எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், இமெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் உள்ளிட்ட டீட்டெயில்ஸும் அண்ட் அவங்க எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து காலேஜஸ்க்கு வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காலேஜில் இருக்கிற பிரின்சிபல்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம் மூலமாவோ, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் மூலமாவோ அண்ட் இமெயில் மூலமாகவும் வந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து சென்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஹால் டிக்கெட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது சிஓஇ போர்ட்டலில் அவங்களுக்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து இருக்கும். அண்ட் அதே வந்து ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ஹால் டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த தியரி எக்ஸாம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க இருக்கிற இடத்துல இருந்தே எழுதலாம். அதாவது உங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே எழுதலாம், காலேஜுக்கு வந்து எழுதணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் நேமோ இல்லை சப்ஜெக்ட் ரெஜிஸ்டர்லையோ ஏதாவது வந்து எரர் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் வந்து கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அது தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை தப்பாக போட்டாலோ, சப்ஜெக்ட் கோடை தப்பாக போட்டாலோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து கரெக்ஷன்ஸ்க்கு வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் வந்து ஏதாவது ஸ்பெஷல் மார்க்ஸ் அந்த மாதிரி எழுதினாலோ இல்லை கொஸ்டின் பேப்பர் நம்பர்ஸை வந்து தப்பாக எழுதினாலோ அதை வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து கரெக்ஷன்ஸ்க்கு வந்து வேல்யூவேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் பேட்டர்னை சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 hour எக்ஸாம்ஸ் இருந்தது இல்லையா 100 marksக்கு. ஸோ அந்த பேட்டர்னே தான் வந்து இப்போவும் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கும் வந்து அந்த 100 mark பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ ஆஃப்லைன் பென் அண்ட் பேப்பர் எக்ஸாம்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் பேட்டர்னான இந்த 100 marks அண்ட் 3 hour எக்ஸாம் பேட்டர்னை வந்து எப்போலாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கெல்லாம் கேட்டிங்கன்னா, எக்ஸாம்ஸ் இப்போ நடக்க போகிற இந்த நவம்பர் டிசம்பர் நடந்த எக்ஸாம்ஸ்க்கான எக்ஸாம்ஸ்க்கும் வந்து இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணாமல் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இதே பேட்டர்னில் தான் எழுத போகிறோம். அண்ட் இதுக்கப்புறமா ஏப்ரல் மே 2021 நடக்க வேண்டியிருந்த எக்ஸாம்ஸ், அதாவது கரண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸையும் வந்து இதே பேட்டர்னில் தான் வந்து நடத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கிளியராகவே சொல்லிட்டாங்க. ஸோ மார்க் கேல்குலேஷன், ஸோ ஆல்ரெடி வந்து பாஸ் ஆனவங்களும் வந்து இப்போ வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஸோ இன்கேஸ் நான் ஆல்ரெடி எழுதின ஆன்லைன் எக்ஸாம்ஸில் என்னுடைய மார்க் வந்து அதிகமாக இருக்குது, இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதி என்னுடைய மார்க் வந்து குறைஞ்சா எந்த மார்க் வந்து அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்னு வந்து ரொம்பவே நிறைய பேர் டவுட் இருந்தது. ஸோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணும் விதமாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எழுதுகிற இந்த 2 எக்ஸாம்ஸில் எந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து உங்களுடைய மார்க் வந்து அதிகமாக இருக்கோ அந்த மார்க்ஸ் தான் கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து இதில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் த 2 marks, அதாவது நீங்கள் ஆல்ரெடி எழுதின எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இப்போ எழுத போகிற எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த எக்ஸாம் மார்க் வந்து உங்களுடைய ஹையஸ்ட் மார்க்கோ அந்த மார்க்கை தான் வந்து கன்சிடர் வந்து பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பாஸ் ஆனவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து தாராளமாக வந்து எழுதலாம். ஸோ மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவைஸ் ரிக்வயர்மெண்ட். இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு உங்களுக்கு எந்தெந்த டிவைஸ், அதாவது என்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் தேவைனாக்கா, எதர் லேப்டாப்பாக இருக்கலாம், இல்லை டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், இல்லை மொபைலாக இருக்கலாம், இல்லை டேப்லெட்டாக இருக்கலாம், எதனா இருக்கலாம். ஸோ இது எதுக்கு ஆஃப்லைன் எக்ஸாம்னு சொல்கிறாங்க, அப்போ எதுக்கு இது தேவை அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கும் அண்ட் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை ஸ்கேன் பண்ணி அனுப்புறதுக்கும் வந்து இந்த டிவைஸஸை ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து எதுலாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்டிங்கனாக்கா, A4 ஷீட் பேப்பர் வேணும் அண்ட் பிளாக் அண்ட் ப்ளூ பென்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ A4 ஷீட் ஒயிட் பேப்பர்ஸ் வந்து தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஸ்கேல், ஷார்ப்னர், பென்சில், இப்படி மற்ற உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார்ட்ஸோ, டிராயிங் ஷீட்ஸோ, கேல்குலேட்டர்ஸோ, இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா த்ரெட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி தான் உங்களுடைய பேப்பர்ஸை வந்து கட்டணும். ஸோ த்ரெட்டும் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரெட் யூஸ் பண்ணி தான் உங்களுடைய பேப்பர்ஸை கட்டணும், பின் பண்ணணும் இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ த்ரெட் யூஸ் பண்ணி எல்லாருமே வந்து உங்களுடைய பேப்பர்ஸை வந்து டைப் பண்ணுங்கள்.
அண்ட் அடுத்த முக்கியமான ஒன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா மெத்தடாலஜி ஆஃப் த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி எழுதணும் அப்படின்றத பற்றி தெளிவாகவே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வீட்டில் இருந்து தான் இந்த எக்ஸாம்ஸை எழுத போகிறீங்க. உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டேட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய காலேஜ் பிரின்சிபல் சைடில் இருந்தும் உங்களுக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து உங்களுடைய COE போர்ட்டலில் வந்து போய் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேருடைய காலேஜஸ் வந்து இப்போ வந்து கரண்ட்டில் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் வந்து உங்களுடைய COE போர்ட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ணிங்கனாக்கா அங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வந்து அவைலபிளாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் உங்கள் கையில் வந்த பிறகு நீங்கள் வந்து எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா A4 ஷீட் பேப்பர்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 30 பேஜஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது வந்து 15 ஷீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜ் அனெக்ஷர் அப்படின்ற வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா 15 ஷீட்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15 ஷீட்ஸ் அதாவது 30 பக்கங்களை வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ 15 ஷீட் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எழுதலாம். ஸோ அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் அதாவது அந்த A4 ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை எழுதி முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேப்பர்ஸை எல்லா பேப்பர்ஸ்லையும் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அந்த பேப்பரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மெயினாக எழுதணும்னு கேட்டிங்கனாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அண்ட் சப்ஜெக்ட் கோட், இந்த 3 விஷயங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் டாப்பில் எழுதணும். அண்ட் டேட் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், பேஜ் நம்பர் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட், இது 3த்தையும் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டமில் எழுதணும். ஸோ இது 3 விஷயங்களும் மேலேயும் அண்ட் இந்த 3 விஷயங்களையும் வந்து நீங்கள் கீழே வந்து மறக்காமல் வந்து கண்டிப்பாக எழுதணும். ஸோ இதில் ஏதாவது எரராக இருந்ததுன்னா, தப்பாக எழுதிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய பேப்பரை வந்து வேல்யூவேஷன் பண்ணாமல் போகிறதுக்கே வந்து நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எழுதி முடிச்சுட்டு ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து PDF வடிவில் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை வந்து உடனே வந்து அந்த கூகுள் கிளாஸ் ரூம்லையோ இல்லை உங்களுக்கு எந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லையோ இல்லை இமெயில் மூலமாக எதில் பண்ணுறாங்களோ ஸோ அதுக்கு வந்து எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி 60 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 12 o'clock or 1 o'clock வந்து எக்ஸாம் முடியுது உங்களுடைய டைமிங்னா, நெக்ஸ்ட் 2 o'clock வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்த பேப்பர்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணி சாஃப்ட் காப்பி அனுப்பியாச்சு. இந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளாத் கவரில் வந்து வச்சுட்டு அதை வந்து ஸ்பீட் போஸ்ட் ஆர் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து அனுப்பணும். ஸோ எங்கே அனுப்பணும், யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டு த பிரின்சிபல் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் படித்த உங்களுடைய காலேஜுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி சென்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து மார்னிங் செஷனில் வந்து எக்ஸாம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வந்து மதியமே அந்த டேட்டோடைய மதியம் அந்த ஈவினிங்குள்ளவே போயிட்டு அந்த பேப்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டை வந்து பண்ணணும். அண்ட் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து எக்ஸாம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த பேப்பர்ஸை வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்லையோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்லையோ இல்லை கொரியர்லையோ வந்து நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 பேப்பரை வந்து ஒரே டைமில் வந்து அனுப்புகிற கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா 2த்துக்குமே வந்து செப்பரேட் கிளாத் கவர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஒரே கிளாத் கவரில் நீங்கள் 2 பேப்பரை வந்து யூஸ் பண்ணி அனுப்பிடக்கூடாது. ஸோ செப்பரேட்டாக அனுப்பணும். அண்ட் அந்த சாஃப்ட் காப்பி அனுப்புறதுக்கு அவங்க 60 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டைமுக்குள்ளே வந்து சாஃப்ட் காப்பியை அனுப்புகிறவங்களுடைய பேப்பர்ஸ் மட்டும்தான் வந்து வேல்யூவேஷனுக்கு வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து 1 or more ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா, அதாவது 2 முறைக்கு மேலே வந்து 2 ஆன்சர் ஸ்கிரிப்ட்டுக்கு மேலே வந்து சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை வந்து மால் ப்ராக்டிஸாக அறிவிச்சிருவாங்க. ஸோ மால் ப்ராக்டிஸ்னு சொல்லிடுவாங்க. அண்ட் 2 முறைலாம் அனுப்பாதீங்க, ஒரே டைமில் வந்து கரெக்டாக வந்து அதை பண்ணுங்கள். அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் வந்து வெரிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி ஹேண்ட் ரைட்டிங்கில் வந்து எதனா மிஸ்ஸாக இருந்ததுனாக்கா அதுவும் வந்து மால் ப்ராக்டிஸில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொரியர் போஸ்ட்லையோ ஸ்பீட் போஸ்ட்லையோ அண்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட்லையோ தான் வந்து உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை அனுப்பணுமே தவிர நீங்கள் வந்து எக்காரணத்து கொண்டும் இன்ஸ்டியூஷன் அதாவது உங்கள் காலேஜுக்கே போயிட்டு இந்த பேப்பர்ஸ் வந்து சப்மிட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமினேஷன் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காலேஜிலேருந்து கொஸ்டின் பேப்பர் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 9 AM to 9:30 AM வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து கிடைக்கும். ஸோ ரிட்டன் எக்ஸாமுடைய ஸ்டார்டிங் டைம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா 9:30 to 12:30 PM அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ 9:30 AM 12:30 PM வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆன்சர்ஸ் வந்து எழுதலாம். அண்ட் எழுதி முடிச்சிட்ட பிறகு 12:30 PM to 1:30 PM வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது கூகுள் மீட்லையோ இல்லை மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ்லையோ எதுலையோ ஒன்றில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். உங்கள் காலேஜில் எது சொல்கிறாங்களோ அதில் வந்து அப்லோட் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர்நூன் செஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின் பேப்பர் வர டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 PM to 2:30 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாம்ஸ்க்கான டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2:30 PM to 5:30 PM வரைக்கும் இருக்குது. அண்ட் அது முடிச்சுட்டு உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா 5:30 PM to 6:30 PM அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எப்படி நாங்கள் போஸ்ட்டில் அனுப்புறதுக்கு அதுக்கு ஃபார்மேட் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் கவர் இருக்குது. ஸோ இதிலே வந்து அவங்க அந்த PDFலேயே அவங்க வந்து அந்த அனெக்ஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ அனெக்ஷர் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேஜ் கவருடைய ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து உங்களுடைய அந்த அனெக்ஷர் வந்து இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸில் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணிடலாம். அண்ட் அதனுடைய பேக் சைடு வந்து எம்டியாக அப்படியே விட்டுடலாம். ஸோ அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பேட்ச் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாத் கவரில் நீங்கள் மேலே என்ன ஃபார்மேட்டில் வந்து எழுதணும் அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க.
அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுட்டு அந்த கிளாத் கவர் மேலே அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது ஃப்ரம் அட்ரஸ் அண்ட் டூ அட்ரஸ் வந்து அதில் வந்து நீங்கள் வந்து எழுதிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில்டான ஒரு ஃபார்மேட் இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் இப்போ நடக்க போகிற ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆர் எங்களுடைய இன்ஸ்டா ஐடியிலும் வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். அண்ட் இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக மறக்காமல் டவுட் கேளுங்க. நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து சால்வ் பண்ணுறோம். அண்ட் வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.